ரூ. 5000க்கு ப்ரௌனி ஸ்லாப். இது நீங்கள் எந்த கடையில் கொடுத்தாலும் கண்டிப்பாக அவங்களும் ரூ. 5000 கொடுத்து தயக்கமே இல்லாமல் வாங்கிப்பாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? இதனால தான் நம்மளோட கொலிக்கு ஒருத்தவங்க அவங்களோட ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறக்காண்டி அழகாக கோல்டில் ஸ்ட்ரெட் ஒன்று வாங்கி அதை ப்ரௌனி ஸ்லாப்குள்ளே ஹைட் பண்ணி வச்சு தர சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி நம்மளும் ப்ரௌனி ஸ்லாப்பில் ஹைட் பண்ணி மேலே கனாஸ் டாப்பிங் கொடுத்து அண்ட் நட்ஸ் டாப்பிங் கொடுத்து அவங்க கேட்ட மாதிரி ஹாப்பி பர்த்டே பட்டுன்னு எல்லாமே எழுதி ப்ரௌனி ஸ்லாப்பை பக்காவாக டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டோங்க. அண்ட் ஃபைனலி அவங்க ஷேர் பண்ண ஃபீட்பேக் தான் அப்படி கேட்கும் போதே ரொம்ப அழகாக இருந்தது. என்னென்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ அவங்களோட ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே கேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ப்ரௌனி கேக் ரெண்டையும் வெட்டிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்த எல்லாருமே, எஸ்பெஷலி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நான் வாங்கிட்டு வந்த கேக்கெல்லாம் வேண்டாம், நீ ஆர்டர் பண்ண இந்த ப்ரௌனி ஸ்லாபை மட்டும் கொடுத்துருன்னு எல்லாருமே நம்மளோட டேஸ்ட்டை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி வாங்கி சாப்பிட்ருக்காங்க. இதில் என்னோடய கோழிக்கும் அவங்களோட ஹஸ்பண்டும் எங்கே நம்ம ஆர்டர் பண்ண ப்ரௌனி ஸ்லாப் நமக்கே கொடுக்காம இவனுங்களே சாப்பிட்டு முடிச்சிருவாங்களோன்னு யோசித்து அந்த ப்ரௌனியை பாதி அவங்களுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டதாகவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியாமல் எடுத்து வச்சுக்கிட்டதாகவும் நம்மக்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்மக்கிட்ட நீங்கள் ப்ரௌனி ஆர்டர் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி நீங்கள் வேறு எங்கேயுமே ட்ரை பண்ணியிருக்க முடியாது. அண்ட் எஸ்பெஷலி இவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கிட்டது கருப்பு கவுனி அரிசியில் 1/2 கிலோவில் கேட்டுக்கிட்டாங்க. இது வரைக்கும் ப்ரௌனியில் யாருமே இந்த மாதிரி சர்ப்ரைஸான ஒரு எலமெண்ட்டை வச்சு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்கள் ஆர்டருக்கு டிஎம் பண்ணுங்கள்.